குஷ்பு கொண்டையில் தாழம்பூ நெஞ்சிலே வாழப்பூ கூடையில் என்ன பூ குஷ்பு என் குஷ்பு கபி குட்டி பாடு குஷ்பு கொண்டையில் தாழம்பூ நெஞ்சிலே வாழப்பூ கூடையில் என்ன பூ குஷ்பு ஒன்னாட்டம் பொம்பளை யாரடி யாரடி இந்த ஊரெல்லாம் உன் பேச்சு தானடி ஆமாடி அல்லிராணி என் அருகில் வாணி முல்லையே ஆடவா முத்த ரெண்டு போடவா என்ன கூடயே சேர்ந்து பாடு மிஸ்டி தம்பிக்கு இந்த பாட்டுனா தெரியாது சரி அப்ப நான் பாடுறேன் நான் நிறுத்தும் போது நீ ரஜினி சொல்லணும் என்ன ரஜினி வீரத்தில் மன்னனி வெற்றியில் கண்ணனி என்றுமே ராஜானி ரஜினி உண்மைக்கு பேர் சொல்லும் மனிதனி ரஜினி நீ ஒரு கோடி ஆண்களின் தலைவனி இப்போ என்கிட்ட அடி வாங்க போற நீ ஏன் டாக்டர் நீ கெடுறதும் இல்லாம சின்ன பிள்ளையும் சேர்த்து கெடுத்துட்டு இருக்க இப்போ நான் என்ன கெடுத்துட்டேன் உங்க பிள்ளைய அவனுக்கு இந்த பாட்டெல்லாம் தெரியுமா இது சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ரைம் சொல்லி கொடுக்கலாம்ல இதுதான் நீ காசு வாங்காம கபிலனை பாத்துக்கிற லட்சணமா டாக்டர் அதுக்காக இப்படி வண்டியில போயிட்டு இருக்கிற நேரமா பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கணும் இதெல்லாம் என்ஜாய் பண்ணணும் டாக்டர் இதெல்லாம் நானா உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் எல்லாம் சரிதான் ஆடுறேன் பாடுறேன்னு உருண்டு விழுந்துறாத அதெல்லாம் நான் விழ மாட்டேன் கபிலனையும் விழ விட மாட்டேன் நீங்க பாட்டுக்கு சவுண்ட் இன்னும் கொஞ்சம் கூட்டி வைங்க கபி வாடா தாஜ்மஹால் நடந்து வந்து தழுவி கொண்டதை பார்த்து அடி தண்ணியாக வேத்து போச்சு சட்டையெல்லாம் நேத்து உன் கண்ணில் காந்த சக்தி உள்ளது அது என் கண்ணை வந்து வந்து கிள்ளது கிள்ளை வைக்கிது டாக்டர் டாக்டர் என் ட்ரீம் பைக்கும் இப்படிதான் அவன் கண்ணுல ஒரு காந்த சக்தி இருக்கும் அந்த காந்த சக்தி அப்படியே என்ன என் ட்ரீம் பை பக்கம் இழுத்துக்கிட்டு போயிடும் அவன் முகத்தையே இன்னும் பார்த்தது இல்லைன்னு சொன்ன அப்புறம் எப்படி கண்ணில் இருக்கிற காந்த சக்தி எல்லாம் தெரியுது எல்லாம் ஒரு ட்ரீம் தான் அவன் ட்ரீம் பாய் தானே ஆஹா ஏஆர் ரஹ்மான் சார்லாம் உங்ககிட்ட அசிஸ்டண்டா தான் சேர்ந்துக்கணும் போல கபி இந்த பாட்டு நல்லா இருக்குல்ல நல்லா இருக்கு இந்த பாட்டெல்லாம் நீ கேட்டிருக்கியா உனக்கு என்ன பாட்டு தெரியும் கரடி மாமா எங்க போறீங்க காட்டு பக்கம் வீடு இருக்கு அங்க போறீங்க கம்பளி சட்டை நல்லா இருக்கு யாரு தந்தாங்க கடவுள் தந்த சொத்து தாங்க வேற யாருங்க இந்த பாட்டுன்னா உனக்கு தெரியுமா நீ பாடுனது உங்க அப்பாவுக்கு சிரிப்ப பத்தியா அப்பா தம்பி பாடுறது நல்லா இருக்காப்பா சூப்பரா இருக்குப்பா சூப்பரா இருக்கா ஆமா சூப்பரா இருக்கு நான் பாடுனது எப்படி இருக்குன்னு கேளு அப்பா மிஸ்டி பாடுனது எப்படிப்பா இருக்கு டாக்டர் சொல்லுங்க டாக்டர் நான் பாடுனது எப்படி இருந்தது நல்லா இருக்குன்னு சொன்னா ஊர் போய் சேர்ற வரைக்கும் பாடிட்டே தான் இருப்பியா ஆமா அப்படின்னா நல்லல அப்படி நான் பாடுவேன் நான் இறங்கி ஓடிடுறேன் டாக்டர் நீங்க இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருந்தா அழகா இருக்கு சரி ஆடாம ஒழுங்கா உட்காந்து வா டாக்டர் என்ன கபி குட்டி என்னை மிஸ்டின்னு கூப்பிடுறான் நீங்க என்ன எப்படி கூப்பிடுறீங்க ஒண்ணுமே கூப்பிடவே மாட்டேங்கிறீங்க சும்மா சும்மா பேசுறீங்க நான்லாம் உங்களை டாக்டர்னு கூப்பிடுறேன்ல அத மாதிரி நீங்க என்ன எப்படி கூப்பிடுவீங்க பனி ஆர் மலர் உங்க வீட்ல எல்லாரும் உன்னை எப்படி கூப்பிடுவாங்க கண்ணா அப்படி கூப்பிடுவாரு எங்க அப்பா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் பனி உன் ட்ரீம் பாய் உன்னை எப்படி கூப்பிடுவான் அவன் என்னைய மலர் அப்படி கூப்பிடுவான் அவன் கூப்பிடுறதே அவ்வளவு அழகா இருக்கும் அவன் என்னைய மலர் அப்படி கூப்பிடுவான் நான் அப்படியே திரும்பி பார்ப்பேன் முழிச்சிருவேன் அப்படின்னா நானும் கபிலன் மாதிரியே உன்னை மிஸ்டினே கூப்பிடுறேன் ஓகே டாக்டர் நம்ம இப்போ எங்க போறோம் நீங்க எந்த ஹாஸ்பிடல்ல டாக்டரா வர்க் பண்றீங்க எங்க இல்லத்துக்கு ஒரு ஹாஸ்பிடல் இருக்கு உங்க இல்லம்னா நான் வளர்ந்த இடம் அப்படினா
அப்படின்னா என்ன தெரியாதா உனக்கு? எல்லாரும் வீட்ல தானே வளருவாங்க. அம்மா அப்பான்னு ஒருத்தவங்க இருந்தா வீடுன்னு ஒன்று இருக்கும். டாக்டர் அப்படின்னா உங்களுக்கு அம்மா அப்பா இல்லையா? இல்ல. அப்படின்னா தாத்தா பாட்டி பெரியம்மா பெரியப்பா அத்தை மாமா அண்ணே தம்பி அக்கா தங்கச்சி அப்படி யாரும் இல்ல. ஒரு சொந்தக்காரங்க கூட இல்லையா? ம், இல்ல. நான் ஒரு ஆர்பனேஜில் தான் வளர்ந்தேன். டாக்டர் நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் இருக்கேன். என்ன என்னைய உங்க ஃப்ரெண்டா வச்சுக்கோங்க. என் ட்ரீம் பையையும் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்க சொல்றேன். இப்போ நான் சொன்னதெல்லாம் முன்னாடி. இப்போதான் எனக்கு என் பையன் இருக்கானே. ஆமா சரி, இருந்தாலும் என்னையும் ஃப்ரெண்டா வச்சுக்கோங்க. என்ன ம். சரி, உங்களோட இல்லத்துக்கு சொந்தமான ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குறீங்களா? ஆமாம். அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற எல்லாருமே வருஷத்துக்கு ஒரு 3 மாதம் இந்த மாதிரி போகணும். எங்க போகணும்? எங்கள் இல்லத்துல இருந்து நிறைய கிராமத்தை தத்தெடுத்து இருக்காங்க. ஆ, அப்படின்னா அப்படின்னா அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தேவையான வசதிகளை எங்கள் இல்லத்துல இருந்து செஞ்சு கொடுப்பாங்க. ஆ, மத்தவங்க தானே இல்லத்துக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது வசதி இல்லாத இல்லம்னா அப்படி. எங்கள் இல்லம் அப்படி இல்லை. எங்கள் இல்லத்து அம்மா ரொம்ப வசதியானவங்க. ஓஹோ. அதனால ரொட்டேஷனாக வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு 3 மாதம் இந்த மாதிரி ஒரு கிராமத்துக்கு யாராவது ஒரு டாக்டர் போய் தான் ஆகணும். இந்த வருஷம் நான் போகிறேன். ஆ, சரி, எந்த ஊருக்கு போறோம்? கொல்லிமலைக்கு போகிறோம். கொல்லிமலையா? அது எங்க இருக்கு? நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கு. ஆஹா. அங்க போனா அங்க போய் எங்க நம்ம இருக்கணும்? அங்கே எல்லா ஏற்பாடும் செஞ்சு கொடுப்பாங்க. போகலாம் வா. ஆ, சரி. டாக்டர், கொல்லிமலைனா மலை காடு எல்லாம் தானே இருக்கும்? ஆமாம். அப்ப சரி, அந்த காட்டுக்குள்ள என்றையும் பயம் இருப்பான். அப்படின்னு நினச்சி நான் இல்லாமல் நீ பாட்டுக்கு தனியாக எங்கேயும் போயிடக்கூடாது. ம் ம். அடிராக்கம்மா கைய தட்டு ஜச்சா ஜக 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 ஜா. புது ராகத்தில் மெட்டுக்கட்டு ஜச்சா ஜக 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 ஜா. ஜச்சா ஜச்சா. சாங்கு ஜக்கு 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 சாங்கு ஜக்கு ஜா. சாங் சா சாங் சா சாங்கு ஜா. அப்படி இல்ல, சாங்கு ஜக்கு 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 சாங்கு ஜக்கு ஜா. சாங்கு ஜக்கு 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 சாங்கு ஜக்கு ஜா. ரக்கம்மா கைய தட்டு தட்டு. நீ கொஞ்ச நேரம் அமைதியாக வர்றியா? அதுதான் என்னால முடியவே முடியாதே. வண்டியை ஒரு யூட்டன் போட்டு நேராக உங்கள் வீட்டில் கொண்டு போய் விட்டுருவேன். நான் ஒன்று டாக்டர் இதை சொல்லிடுறாரு. டாக்டர் டாக்டர் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம். டாக்டர் ஐஸ்கிரீம் வாங்கிட்டாங்க. அடி வாங்க போகிற, அமைதியா வா. கபி அப்பாட்ட ஐஸ்கிரீம் கேளுடா. அப்பா திட்டுவாங்க. திட்ட மாட்டாங்க, திட்டுனாலும் 2 திட்டு வாங்கிக்கிடலாம். ஐஸ்கிரீம் கேளு. அப்பா ம், என்னப்பா? ஐஸ்கிரீமுப்பா. கிளைமேட் இப்போதான்ப்பா மாறி இருக்கு. சாப்பிட்டா தம்பிக்கு சேராது. கபி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சுடுதண்ணி குடிச்சா ஒன்றும் செய்யாது. அப்படியா? ஆமா, உங்க அப்பா டாக்டர் தானே. கேளு கேளு கேளு. அப்பா ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன்னா சுடுதண்ணி குடிச்சேன்னா ஒண்ணுமே செய்யாதான். குட்டி பிள்ளை, ஊர் மாறி வேற ஊர் போகிறோம். தண்ணி மாறும். கண்டிப்பாக ஜலதோஷம் பிடிக்கும், இல்லைன்னா காய்ச்சல் வரும். சொன்னா கேளுப்பா, வேண்டாம். அப்படியே ஏதாவது வந்தா டாக்டரை தேடி எங்கேயுமே போக வேண்டியதில்லை. டாக்டரே பக்கத்துல தானே இருக்காரு. வாங்கி கொடுங்க டாக்டர். பா வாங்குவோம்ப்பா. டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், ஒண்ணே ஒன்று. ம், சரி. ஒன்றே ஒன்று தான். ஓகே, ஒண்ணே ஒன்று போதும். டாக்டர் நாங்களே இறங்குறோம், கதவை திறந்து விடுங்க. இன்னும் இங்கே பாரு, கடையில் நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க. நீங்கள் உள்ளே இருங்க, நான் வாங்கிட்டு வரேன். டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், டோர் ஓபன் பண்ணி விடுங்க, நாங்களும் வர்றோம். இப்போ ஐஸ்கிரீம் வேணுமா வேண்டாமா? சரி வாங்கிட்டாங்க. கபிலா, இந்தாப்பா சாப்பிடு. மெதுவா சாப்பிடு. கர்ச்சீஃப் கையில் வச்சுக்கோ. என்ன? சரிங்கப்பா. ம், சாப்பிடு. டாக்டர் டாக்டர் என்னோட ஐஸ்கிரீம் கொடுங்க. சாங்கு சக்கு 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 சாங்கு சக்கு சா. டாக்டர் டாக்டர் என்னோட ஐஸ்கிரீம். அடி ரக்கம்மா கையை தட்டு. டாக்டர் என்னோட ஐஸ்கிரீம். டாக்டர் என்ன கூப்பிட்டியா? கபிலன் கிட்ட மட்டும் தான் ஐஸ் கொடுத்துருக்கீங்க, எனக்கு கொடுக்கல. கொடுத்துட்டனே. டாக்டர் அது அவனுக்கு, அப்ப எனக்கு? நீ தானே ஒன்னே ஒன்று போதும்னு சொன்ன. ஒன்று தான் வாங்கினேன். டாக்டர் அப்படின்னா எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கல. நீ ஒன்று தானே வாங்க சொன்ன, அதனால நான் ஒன்று தான் வாங்கினேன். டாக்டர் எனக்கு ஒன்று வாங்கிட்டாங்க. என்னை பார்க்க வச்சுக்கிட்டே உங்க பிள்ளை சாப்பிடுறான், அப்ப அவனுக்கு தான் வயிறு வலிக்கும். வயிறு வலிச்சா டாக்டரை தேடி எங்கேயும் போக வேண்டியது இல்லையே. இங்கே தானே இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். நீ கவலைப்படாத. டாக்டர் நான் சொன்னதை எனக்கே திருப்பி சொல்றீங்க பாத்தீங்களா? டாக்டர் எனக்கு ஒன்னே ஒன்று வாங்கி கொடுங்களேன். நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஷேர் பண்ணிக்கோங்க.
டாக்டர் இவ்வளவு கஞ்சாம்பட்டியா இருக்கக்கூடாது. ஒரு ஐஸ்கிரீம்னாலே எனக்கு பத்தாது. இதுல இவங்கிட்ட பாதியை வாங்கி சாப்பிட்டு அவனுக்கும் பத்தாது எனக்கும் பத்தாது. ப்ளீஸ் டாக்டர், எனக்குன்னு தனியா ஒன்று வாங்கி கொடுங்க. மிஸ்டி, நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கலாமா? ஐயா போடா, எனக்கு முழுசா தான் ஒன்று வேணும் டாக்டர். ம் இந்தா. ஐ, அப்படின்னா எனக்குன்னு தனியா ஒன்று வாங்கியிருக்கீங்க. சும்மா என்கிட்ட விளையாட்டு காட்டுனீங்களா? கொடுங்க டாக்டர். தேங்க்யூ தட்ஸ் ஓகே, சாப்பிடு. டாக்டர் உங்களுக்கு? எனக்கு வேண்டாம், நீங்கள் 2 பேரும் சாப்பிடுங்க. உங்களை பார்க்க வச்சுக்கிட்டே சாப்பிட்டா எனக்கு வயிறு வலிக்குமே. வயிறு வலிச்சா நல்லா பெரிய ஊசியை எடுத்து ஏத்துறேன், சாப்பிடு இப்போ. சரி விளையாடாம சாப்பிடு. கபிலா, சிந்தாம சாப்பிடுப்பா. சரிங்கப்பா. டாக்டர், இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? போகணும். ம். ஐஸ்கிரீம் சாப்பிட்டாச்சுல்ல, 2 பேரும் கொஞ்ச நேரம் தூங்குறீங்களா? நானும் தூங்க மாட்டேன். ஊர் வந்து சேர்ற வரைக்கும் ஆடிக்கிட்டே பாடிக்கிட்டே தான் வருவேன். நானும் தூங்க மாட்டேன். சரிதான். டாக்டர், எனக்கு ஒரு டவுட். ம் கேட்கவா? ம் இல்ல, இப்ப போற ஊருக்கு 3 மாசம் நீங்க சர்வீஸ் பண்ண போறேன்னு சொல்றீங்க. ஆமாம். அங்க நமக்கு தங்குறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு சொல்றீங்க. ம் அப்போ 3 மாசம் கழிச்சு நீங்க திரும்ப இங்க தானே வரணும். அப்ப எதுக்கு வீட காலி பண்ணீங்க? இல்லாட்டினாலுமே நான் இந்த வீடை காலி பண்ணி இந்த ஊரை விட்டு போகிறதா தான் இருந்தேன். அதான் எதுக்கு? எதுக்குன்னா இப்படி கேட்டா? வேற எப்படி கேட்கணும்? இந்த ஊரில் இனிமேல் எனக்கு என்ன வேலை, கிளம்பலான்னு நினச்சி காலி பண்ணேன். அதான் எதுக்கு? சொன்னால் உனக்கு புரியாது. புரியுற மாதிரி சொல்லுங்க. புரியவே வேண்டாம். சரி, அப்ப 3 மாசம் கழிச்சு எங்க போவீங்க? அதை 3 மாதம் கழிச்சு பார்ப்போம். அதுக்குள்ள என்னோட ட்ரீம் பாயை கண்டுபிடிச்சிட்டா நீங்க எங்க கல்யாணத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் எங்கனாலும் போங்க, என்ன? சரியா? ம் நான் ஒன்று சொல்கிறேன் கேளு. சொல்லுங்க. இந்த 3 மாதத்துக்குள்ளே உன்னால் உன்னோட ட்ரீம் பாயை கண்டுபிடிக்க முடியலைன்னா கண்டுபிடிக்க முடியலன்னா நான் உன்னை திரும்ப உங்கள் அப்பா கிட்டேயே கொண்டு வந்து விட்டுருவேன். நீ அப்போது உங்கள் அப்பா பார்த்த சுந்தர கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹாப்பியாக இருக்கணும். அது என்னோட ட்ரீம் பாயை கண்டுபிடிக்க முடியாட்டினா தானே, அதை பார்த்துக்கலாம். நான் இப்போ சொல்கிறது தான். சரி, ஓகே, பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம். இப்போ நம்ம போகிற ஊரில் தங்கி இருக்கும்போது எனக்கு தெரியாமல் நீ எங்கேயும் போகக்கூடாது. அப்புறம் என்கிட்ட சொன்ன அந்த கதையெல்லாம் நீ வேற யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. எந்த கதை? அதான் உனக்கு கனவு வருதே, அந்த கனவை பற்றி நீ வேற யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. எதுக்கு? சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது. அதான் ஏன்? எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அப்படின்னா? அப்படின்னா அப்படிதான், சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது. நீ குட்டி பொண்ணு, உனக்கு அதெல்லாம் புரியாது. சொல்றதை மட்டும் செய். ஓகே. சரி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஊர் வந்துடும். அது வரைக்கும் கொஞ்சம் தூங்குறதுன்னா தூங்குங்க. நான் தூங்க மாட்டேன். கபிலா, நீயாவது கொஞ்ச நேரம் தூங்குப்பா. நான் மிஸ்டி கூட பாட்டு பாடி ஆட போறேன். ஆமா. சரி, என்னமோ பண்ணுங்க. இந்த இப்போ ஊர் வந்துடும். வாவ், வீடு நல்லா குட்டியா அழகா இருக்கு. டாக்டர், நம்ம இந்த வீட்ல தான் இருக்க போறோமா? ஆமாம். டாக்டர் ஐயா வாங்க. வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் டாக்டர் ஐயா, வாங்க உள்ள வாங்க. நீங்க வருவீங்கன்னு வீடெல்லாம் தொடச்சு துப்புரவு பண்ணி வச்சிருக்கேன், வாங்க. போலாம். நல்லா கிளீனா இருக்குல்ல? ஒரு தூசி துப்பட்டை இருக்காது. ஐயாவுக்கு பிடிக்காதுன்னு நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். ஐயா, இது உங்க புள்ள. அந்த அம்மா யாரு? நான் டாக்டர் சாரோட ஃப்ரெண்ட். நானும் ஒரு டாக்டர் தான். இது எப்பத்துல இருந்து? இப்பத்துல இருந்து தான். உங்களுக்கு கிடைச்ச மரியாதையை பார்த்ததுல இருந்து தான். இங்க பாருங்க, நானும் டாக்டர் தான். போடு, அப்படித்தான். அப்படிங்களா? டாக்டர் அம்மா வாங்க. அப்படின்னா நம்ம ஊருக்கு ஒரு டாக்டருக்கு 2 டாக்டரா? சரி சரி. எஸ், if you have any health issues immediately contact me. என்னம்மா இங்கிலீஷ் பேசுறாங்க டாக்டர் மேடம்? Yeah, it's very common, you know. போதும், நீ என்ன பேசினாலும் அவருக்கு ஒன்றும் புரியாது. அந்த மட்டுக்கும் எனக்கு நல்லது டாக்டர். அது தெரியுமே. டாக்டர், ப்ளீஸ் டாக்டர், அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கிடைக்கிற மரியாதையில எனக்கும் கொஞ்சம் கிடைக்கட்டும். இந்த பிள்ளையாருக்கு வைக்கிற கொலக்கட்டைய மூஞ்சிரும் சாப்பிடும்ல, அது மாதிரி. சரி, உள்ள போலாமா? வாங்க டாக்டர் ஐயா, வாங்க போலாம். டாக்டர் ஐயா பாருங்க, ஒரு தூசி துப்பட்டை கூட இருக்காது. எப்படி தொடச்சு வச்சிருக்கேன்னு பாருங்க. யா, நைஸ், வெரி கிளீன் அண்ட் டைடி. இப்போ நீங்க பேசுறது மட்டும் அவருக்கு புரியுமாக்கும்? நீ வாயை வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா?
அப்படின்னு நீங்க மட்டும்தான் இங்கிலீஷ்ல பேசணும், நல்லா பேசக்கூடாது, அப்படித்தானே? ப்ளீஸ் ஷட் அப் யுவர் மவுத். அது முடியாதே. டாக்டர் ஐயா சாமன் செட்டெல்லாம் எப்போ வரும்? பின்னாடி வந்துட்டு இருக்கு. சரிங்க ஐயா, வந்தது இறக்கி வச்சிடலாம் கையோட. எங்கெங்க வைக்கணும்னு சொல்லிடுங்க, நான் வச்சிடுறேன். இறக்க மட்டும் வச்சா போதும், மற்றபடி பிரிச்சு எடுக்கிறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரிங்க டாக்டர் ஐயா, உங்க விருப்பம் போல செஞ்சுக்கிடலாம். வண்டி வர்றதுக்குள்ள நீங்க 2 பேரும் குளிச்சு ரெடி ஆகுறீங்களா? சாப்பாடு எடுத்துட்டு வரேன். வண்டி வந்தால் தான் எதுனாலும் பண்ண முடியும். அப்படிங்களா? ஆமா, சோப்பும் துண்டும் உள்ள வச்சிருக்கேன். Dress உங்களுக்கு நீங்க கொண்டு தானே வரணும். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. அப்படின்னா நான் துணைக்கு இன்னொரு ஆளை கூட்டிட்டு வரட்டா சாமான இறக்குறதுக்கு? ஓகே. சரிங்க ஐயா, இந்த வந்துடுறேன். டாக்டர்மா, இந்த வந்துடுறேன். ஓகே. வீடு நல்ல குட்டியா அழகா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டாக்டர் வாங்க சுத்தி பார்ப்போம். அதான், நான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேனா இல்லை நீ என்ன கூட்டிட்டு வந்திருக்கியானே தெரியல. சரி நட. யார் கூட்டிட்டு வந்தா என்ன? வாவ், நைஸ். டாக்டர், இது ரொம்ப அழகா இருக்கு பாத்தீங்களா இந்த இடம்? நல்லா இருக்கு. கபி, இந்த இடம் சூப்பரா இருக்கு பாத்தியா? நம்ம இங்க விளையாடுவோமா? சரி மிஸ்டி. ஓடி பிடிச்சு ஒளிஞ்சு பிடிச்சு விளையாடுறதுக்கு நல்ல இடம் பாத்தியா கபி? சூப்பரா இருக்கு. எஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வீடு. டாக்டர், நீங்க நியூரோ ஸ்பெஷலிஸ்ட் தானே? வெறும் நியூரோ தாம்மா. அதில் நான் ஸ்பெஷலிஸ்டா இல்லையான்னு என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற பேஷண்ட்ஸ் தான் சொல்லணும். ஒரு வார்த்தையை மறக்க மாட்டீங்க போல. எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்து நேரம் பார்த்து திருப்பி கொடுத்துருவீங்க போல. ஆமாம். பரவாயில்ல, வாங்கிக்கிறேன். ஆமா டாக்டர், நீங்க நியூரோ தானே? அப்போ இந்த கிராமத்துல உங்களுக்கு என்ன வேலை இருக்கும்? எல்லாருக்குமா நியூரோ ஸ்பெஷலிஸ்ட் தேவைப்படுவாங்க? நியூரோன்னா பேசிக் மெடிசின் படிச்சிருக்க மாட்டாங்களா என்ன? அதுவும் அப்படியா? ஆமாம், நான் தான் சொன்னேன்ல, ரொட்டேஷன் படி எல்லாருமே வந்தாகணும்னு. அதில் நியூரோ, ஹார்ட் சர்ஜன் அந்த மாதிரி கணக்கெல்லாம் கிடையாது, எல்லாரும் வரணும். ஓ, சரி சரி சரி. அப்படின்னா இந்த 3 மாசத்துக்கு உங்களுக்கு சம்பளம் உண்டா? உண்டு. அப்ப சரி. டாக்டர், நீங்க எவ்வளவு சேலரி வாங்குவீங்க? நீ முன்னாடி பார்த்து நடக்கிறியா? சொல்ல மாட்டீங்களா? ஓகே. கூடல் வளைத்தரம செய்ய மாத்திரை கோலேந்தி மணிக்கூடை தாங்கி கொல்லிமலை குரத்தி வருகின்றாளே. டாக்டர், யாரு பாட்டு பாடுறது? தெரியலையே. வாங்க வெளியே போய் பார்ப்போம். எந்த குறியும் சொல்வேன், எதிர்த்தவரையும் வெல்வேன். மிஸ்டி, இங்க பாரு, யாரோ குறி சொல்றவங்க போல. போகாத, பேசாம இரு. வாங்க டாக்டர், என்னன்னு பார்ப்போம். அதானே நான் சொல்லி நீ எதை கேட்டிருக்க? கபிலா வாப்பா.